ஹாய் மக்களே, வெல்கம் டு காமிகோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்னா நல்லோட சாப்டர் 2, அதாவது இஷ்யூ 2 நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து போன இதில் வந்து தானோஸ் வந்து வந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து இந்த இது கிக் ஆஃப் ஆகுது. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து தானோஸ் வந்து ஒரு பிளானெட்டில் இருக்கிறார். அவர் இந்த பிளானட் பேர் வந்து பெரோல் பிளானட் சான்ச்சுரி 5. ஸோ அந்த பிளானட் வந்து லோ ஆர்பிட்டில் இருக்குது. ஸோ அந்த பிளானட்லேருந்து அவர் வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப் வந்து பார்க்குறாரு. கீழே ஃபுல்லாக அந்த ப்ரெடிட்டர்ஸ்லாம் இருக்குது. அதை வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட தொலைஞ்ச பிள்ளைகளை நான் இங்கே இருந்தனால பார்க்க முடியுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ தொலைஞ்ச பிள்ளைகளை பார்க்க முடியுதுன்னு சொன்னோன்னா அந்த இதை காட்டுறாங்க, அந்த மிருகத்தை. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு அதை வந்து அவங்க ஓவர் ரைடர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப ஆக்ரோஷமானது, அது செம்ம ஆக்ரோஷமானது, கோபமானது. அது வந்து ஒரு காலத்தில் வந்து அதை ஜெனட்டிக்லி மியூட்டேட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா அது மறுபணு மாற்றம் செஞ்சு இது வந்து கொலை பண்ணுறதுக்கு, வேட்டையாடுறதுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. காலம்போக்கில் அந்த பிளானெட்டில் வந்து எதுவுமே இல்லை, எந்த எதிரிகளும் இல்லை. அதனால் வந்து தன்னைத்தானே அது வந்து காயப்படுத்தி கொண்டுகிட்டு இருந்தது. ஸோ அதனால் என் பிள்ளைகளை நான் பார்க்க போகிறேன்னு சொல்லி தானஸ் மேலேருந்து அந்த ஷிப்போட கேப்டன் வந்து, அது பேர் வந்து லிங்காஸ், தானஸ் சொல்கிறாரு. தானஸ் என்ன சொல்கிறாருன்னா, இது பொசிஷன்லாம் பார்த்துக்கோங்க, நான் சொல்லும் போது லேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லல. இது என்னோட ஃபேமிலி மேட்டர்ன்னு தானே சொல்லி டப்படி கீழே விழுந்துடுறாரு. கீழே குதிச்சு கீழே போய் பார்க்கல, அங்கே ஃபுல்லாக அந்த ப்ரெடிட்டர்ஸ் நிற்கிதுங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, வாங்க, எங்கள் அப்பாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எங்கள் அப்பா வந்து கட்டி பிடிங்க, வாங்க குழந்தைகளே அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க வந்து சண்டைக்கு வரானுங்க. இது இவர் வந்து போட்டு ஒன்றும் இல்லை அடிக்கிறாரு, அடித்து உடைக்கிறாரு. உடைச்சி அடுத்த பேனலில் வந்து அடித்து உடைச்சி எல்லாரையும் உடைச்சி கடைசியில் வந்து சொல்கிறாரு, அவங்க வந்து நாங்கள் சரணடைஞ்சிடறோம். சரணடைஞ்சோன்னே உண்மையாலையா அப்படின்னு தானஸ் கேட்கல. அடுத்த இது வந்து நல்ல காட்டுறாங்க. நல்ல வந்து போன இஷ்யூவில் வந்து கடைசியில் வந்து எங்கேயோ தப்பிச்சு போன மாதிரி இந்த காட்டினாருங்களே ஸ்பேஸ் ஷிப்லேருந்து. ஸோ அந்த ஸ்பேஸ் ஷிப்லேருந்து காட்டுறாங்க. அந்த ஸ்பேஸ் ஷிப் வந்து போகுது ஒரு ஸ்பேஸ், ஒரு என்ன சொல்கிறது, தொலைதூரமான ஸ்பேஸ்லேருந்து அப்படி போகுது. போவையில் அவர் சொல்கிறாரு, நம்மளோட டெஸ்டினி இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்துடும், இந்த சென்சார் அடித்தோன்னே நம்ம அந்த டெஸ்டினி நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லல. அவர் அப்படியே இது என்னோட ரொம்ப சலிப்பான பயணம், ரொம்ப கஷ்டமான பயணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவங்களோட அந்த சிம்பியாட்டிக்கிட்ட. அதுக்கப்புறமா அவர் சும்மா ஏதாவது இது வெளியே பார்த்துக்கிட்டு இருக்காரு பிளானட்ஸ்லாம். அங்கே வந்து இந்த தூண்கள், இந்த இருள், ஒரு காலத்தில் இது எனக்கு சொந்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லல வந்து ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் வந்து என்னன்னா ஒரு இது ஃப்ளாஷ்பேக் இல்லை, என்ன ஆகுதுன்னா அவர் வந்து சொல்றாரு, என்னோட எதிரியே வந்து என்னோட பின்பம் தான், ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட், அதாவது சபிக்கப்பட்ட கடவுளோட ஒளி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கில் போகும்போது நிறைய சோல்ஜர்ஸ்லாம் இருக்கிறாங்க, அந்த லைட் சோல்ஜர்ஸ். அவங்களாம் வந்து ஹெவனோட ஃபைட்டர்ஸ், வாரியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து ஒரு ஆள் வந்து சொல்கிறாரு, உன்னை எப்படியா இருந்தாலும் நாங்கள் கொண்டுருவோம் அப்படின்னு அவர் சொல்லல. வந்து நல்ல வந்து அவர் பார்க்குறாரு, நம்மளை கொல்றதுக்கு இந்த ஒளி வந்து பரவி இருக்கு அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் என்னால் இது உங்களால் இதை நான் கொல்ல முடியாது, நான் கொல்றதுக்கு நிறையா இருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நல்ல சொன்னோன்னே அப்படியே சண்டை போட்டு அடிக்கிறானுங்க, எல்லாருமே அடித்து நல்ல வந்து செம்ம அடி கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சக்தியை வந்து நான் வந்து ஒரு சாம்பியனுக்கு கொடுத்துட்டு அவனை சண்டை போட வைக்கிறேன், ஒரு சாம்பியன் அப்படின்னு சொல்லல. அதுலேருந்து ஒரு ஆள் தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்படின்னா ரொம்ப தைரியமான ஆள், ஈட்டி, நல்லா ஒரு கோல்டன் ஹார்ட் கொண்டவன், நல்ல ஒரு வாரியர், அப்படி அவனை தேர்ந்தெடுத்து நல்லோட ஒன்னி கொண்டி சண்டை போட வைக்கிறாங்க. சண்டை போட வைக்கும் போது நல்லுக்கும் அவனுக்கு சண்டை போடுறாங்க. அவர் நல்ல வந்து இருக்கிற எல்லா இருட்டையுமே அவர் கையில் எடுத்துக்கிட்டு ஒரு ஜம்ப் அடிக்கிறாரு. அடித்து அவனுக்கு 2 பேரும் சண்டை போடுறதுனால அந்த சொர்க்க பூமியே நடுங்கி போகுது. அந்த நடுங்கி போன சண்டையில் வந்து 2 பேருமே அடிச்சுன்னு எங்கேயோ போய் விழுறானுங்க, இவனுங்களும் விழுறானுங்க. எதுனா அது வந்து ஒரு தனியான பிளானெட்டு, அது வந்து என்ன பிளானட்னே தெரியல, ஊர் பேர் தெரியாத பிளானெட். அங்கே விழுறானுங்க, ஒரு மண்ணில் போய் பொத்துன்னு விழுறானுங்க. அதில் அவனுங்க அந்த வாரிசும் ஜெயிக்கல, நல்லும் ஜெயிக்கல, ஆனால் யாருமே தோக்கலை. ஸோ அதனால் வந்து சண்டை போயின்னு இருக்கு, விழுந்துட்டானுங்க. அதுலேருந்து ஒருத்தன் வரான், காருன்னு தெரியும்ல, அந்த தார் 11 தண்டர்ஸில் வந்துருப்பானே இல்லைன்னா அவன் தான். அவன் வரான். அவன் வந்து நல்லோட ஒரு பொட்டென்ஷியல், அது வந்து ஒரு சிம்பியாட், ஃபர்ஸ்ட் சிம்பியாட்
அதை தூக்கிட்டு போயிடுறான். நல்ல இது காட் த சிக்னிஃபிகண்ட் தூக்கிட்டு நம்ம வந்துட்டோம். ஊர் பேர் தெரியாத இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடம் ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துல தான் நான் வந்து கோல்டன் சோல்ஜர்ஸ் கிட்ட நான் அடி வாங்கியிருந்தேன். இந்த இடத்துல நான் மறுபடியும் சாக மாட்டேன்னு நான் நம்புகிறேன், நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்கிறான் நல்லு. அதுக்கப்புறமா அந்த பிளானட்ல அப்படியே வந்து இந்த ஷிப்பு வர மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து சொல்கிறான், ஒரு உயிர் தோன்றணும்னா அங்கே முதல்ல அது சுடுகாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷிப்பை இறக்கி அவன் இறங்குறான். அவன் இறங்கணும்னு அந்த வெளிச்சத்தை பார்த்தோன்னே எனக்கு எரியுது, உங்களுக்கும் தானே, என்னால் உணர முடியுது அப்படின்னு சொல்லல. உங்களோட சாக்ரிஃபைஸ், உங்களோட தியாகம் எனக்கு பிடிக்கல, ஆனால் நான் இன்னும் முன்னாடி போய் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததுல வந்து என்னோட ஆயுதம் இங்கே தான் இருக்குது, என்னால் உணர முடியுது, ஆனால் நம்ம இப்போ இருக்கிறது மரணத்தோட வாசல்ல, நான் சாக மாட்டேன்னு நம்புகிறேன், இதான் என்னோட கடைசி சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பேனல்ல வந்து அவன் சூரியனை நோக்கி போயிட்டு இருக்கான். அடுத்தது வந்து எல்லாவை காட்டுறாங்க. முட்டாள், அவன் பாத்தியா, அவன் வந்து அவன் செத்துருவான்னு தெரிஞ்சுமே அவன் வந்து வெளிச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கான். அவன் எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்புமே அவனுக்கு அவன் பழைய பொட்டென்ஷியல் கொடுக்கும். ஜென்ரல் சொல்றாரு, எல்லா நீங்க சொல்றது உண்மையா இருந்தா அவன் பொட்டன்ஷியல் கலெக்ட் பண்ணிட்டானா என்ன பண்றது அப்படின்னு கேட்கல. இதுவே என்னோட விளையாட்டு தான், இந்த ப்ரைஸ் தானே, அந்த ப்ரைஸ் அவன் வரணும், இங்கே வந்து அந்த ப்ரைஸுக்காக வரணும் அப்படின்னு இருக்கதே என்னோட விளையாட்டு தான். சரி நீங்க ஜென்ரல் சொல்றாரு, சரி நீங்க சொல்றது கரெக்டா இருந்தாலுமே அவன் அன்பிரடிக்டபிளா இருக்கான். சில சமயத்துல ஒரு எதிரிக்கிட்ட அவன் தோக்க அடுத்த பேனல்ல வந்து ரொம்ப டேஞ்சரா மாறுவாங்க, ரொம்ப ஆபத்தானவனா மாறுவான் அப்படின்னு சொல்லி நல்ல காட்டுறாங்க. நல்லு வந்து நம்ம நிறுத்திக்கலாம், அதோட ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பின்னாடி பார்த்தா அவுட் ரைடர்ஸ் வந்துட்டாங்க. வந்து இங்க இருக்கான் பாரு அந்த நைட் வில்லன், இருட்டு நரசன் இங்க இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி நல்லு வந்து அவங்க அந்த சிம்பியாட் கிட்ட தயாரா அவங்க குழந்தைகளே அப்படின்னு சொல்லல. அந்த அவுட் ரைடர் சொல்றாங்க, இது எங்க அப்பா சொன்னது அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துல நம்ம சாக மாட்டோம் நம்புறோம் அப்படின்னு நல்லு சொல்றான். அடுத்த பேனல்ல வந்து பார்த்தா மேல நிக்கிறானுங்க அவனுங்க, பயன்படுத்துற மாதிரி 4 கையை வச்சுக்கணும். நாங்க நல்ல சொல்றாரு, யாரா நீங்க? நாங்க பணி புரிவோம், வேலை செய்வோம். எதுக்கு? உன்னை கொல்றதுக்கு இல்ல நல்ல சொல்றான். ஆனா என்கிட்ட இருக்க ஷேடோ இருக்கிற வரைக்கும் உங்களால என்ன கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள 2 பேரும் பிச்சு தூக்கி போட்டுறான். அவனுங்க வந்து வில்லன் சொல்றானுங்க, நான் அதை வந்து நான் அடிதான் வாங்குறானுங்க. நான் சொல்றாரு, எங்க இருந்து வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது அரக்கர்களே, ஆனா நீங்க சாக போறது இங்கதான், அது என் கையிலன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொண்டு கீழே போட்டுறான். அப்புறம் எல்லாரையும் கொண்டு நினைச்சிட்டு அவன் உட்காந்துக்கிட்டு இருக்கையில பின்னாடி பார்த்தா வதன்னு வந்து நிக்கிறானுங்க. நாங்க எங்க அப்பாவோட கட்டளைய நிறைவேற்றுவோம், நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறானுங்க. அப்புறம் நல்லு வந்து இதுக்கெல்லாம் அசர்வான்னு நினைக்கிறீங்களா? அவன் எல்லாரையும் போட்டு பந்தாடிட்டான். ஆடிட்டு கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லல, யூ ஆர் த வாய்ட் கிரியேச்சர் அப்படின்னு தூரத்துல ஒரு குரல். யாரு அப்படின்னு நல்ல பார்க்கல. அங்கதான் தானோஸ் நிக்கிறான். அவன் நல்லோட தேடி வந்து அந்த வெப்பனோடவே நிக்கிறான், ரொம்ப பவரா நிக்கிறான். அந்த கோல்டன் சோல்ஜரை, அதாவது அந்த வாரியரை கொண்டுட்டு அவன் மேல நிக்கிறான். இதோட இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நான் சொல்லணும், நான் போன ஒரு சேனல் வச்சிருந்தேன், காமிக் கோர்ஸ் தமிழ்னு. அந்த சேனல் வந்து எனக்கு டெலீட் ஆயிடுச்சு. ஸோ அதனால இது கஷ்டமான சூழ்நிலையாக தான் இருக்கு, எனக்கு டெலீட் ஆயிடுச்சு. ஸோ அதே சப்போர்ட்டை நீங்கள் வந்து இந்த சேனலுக்கும் கொடுப்பீங்க நம்புகிறேன். நல்லோட சீரீஸ் இதில் இனிமேல் தொடங்கும். நல்ல தாண்டி உங்களுக்கு என்ன சீரீஸ் வேணுமோ அதை நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக போடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க என்ன சீரீஸ் வேணுமோன்னு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாமே, வரட்டேன்.